எபிசோட்ல மனோஜ் சொல்றாரு சந்தோஷ் சார் வந்து ஒரு ஆட் நடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டாங்க எல்லாரையும். இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் வாங்குற மாதிரி நம்மளே நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நடிக்கிறோம், அதுக்கு எவ்வளோ தருவேன் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் காசுலாம் கிடையாது, சார் வந்து சும்மா தான் நடிக்க சொன்னார், ஃபேமிலியாக எனக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி நான் சாருக்கே பேசுகிறேன், நம்பர் கொடு அப்படிங்கும்போது கொடுக்க மாட்டேன்றாரு. சரி எனக்கு எல்லாம் ஓகேடா, நடிக்கலாம் ஒரு மாதிரி இருக்கும்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. எல்லாருமே நடிக்க கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு மட்டும் 10,000 ரூபா கொடுக்குறாரு. அம்மா இந்தாங்கம்மா, உங்களுக்காக நான் தனியாக கொடுக்குறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒருவருக்கு ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே நடிக்கும்போது உங்க அப்பாவை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன சார் அடிக்கடி இங்கே பாக்குறீங்க, ஒழுங்கா நடிங்க சார்னு சொல்லும்போது டக்குனு முத்து கோவப்பட்டு நீங்க என்ன எங்க அப்பாவை திட்டிகிட்டே இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நாங்க ஏதோ பாவம் சந்தோஷ் சார் சொன்னாங்கிறக்கா நடிக்க வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தா நீங்க என்ன ஓவரா பேசுறீங்க அப்படிங்கிறது டேரக்டர் சொல்லி என்னது ஃப்ரீயாவா, ஒவ்வொரு ஆளுக்கு 25,000 கொடுத்து சார் நடிக்க சொல்லியிருக்காரு, ஃப்ரீயாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே மனோஜை பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்து மனோஜ் சரியான அடி அடிக்கிறாங்க. நீ ஏன்டா போய் சொன்ன, நாங்க காசு கொடுக்கல நாங்க சொன்னோம், ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனோஜ் சொன்னதே சொல்லிடுறாங்க, நடிச்சு முடிச்சோன்னு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்படி சொன்னா சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு